புரியாதானா? புரியும். அறிவுக்கு விளங்கும் என்னாகாது, அனுபவத்திற்கு வராது. அனுபவம் வேறு, அறிவு வேறு. எனவே முதல்ல என்ன செய்யணும்? திருவருள் கொடுத்து இச்சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளங்கிய ஏது கொண்டு, ஏது 3 ஏது இருக்கு. காரிய ஏது, அடுத்தது இயல்பு ஏது, அனுபலத்து ஏது என்று இலக்கணம் இருக்கு. இலக்கணத்துக்குள்ள போக வேண்டாம். 3 ஏது இருக்கு. அப்போ இலக்கணம் தெரியணுங்கிறார். சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா என்ன இருக்கணுமா? இலக்கணம் தெரியணும். அப்புறம் முன் பின் தரும் மலைவு ஒளிய கொள்வோன். ஒரு நூல் படிக்கிற போது ஒரு பாட்டை எடுத்தா என்ன செய்யக்கூடாது? நேரா பாட்டுக்கு பொருள் செய்யக்கூடாது. ஒரு நீங்க 55வது பாட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, சிவபிரகாசத்தையே எடுத்துங்க. ஒரு 55வது பாட்டை எடுத்து என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும்னா 55வது பாட்டுக்கு பொருள் பார்க்க கூடாது. என்ன செய்யணும்? 50 என்ன சொல்லுது, 51 என்ன சொல்லுது, 52 என்ன சொல்லுது அப்படின்னு முன்னாடி இருக்கிற பாட்டை எல்லாம் பார்த்துட்டு 55வது பாட்டு பார்த்தீங்கன்னா உங்க பொருள் ட்ராக் மாறாம கரெக்டா போகும். நீங்க 55 மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இது பாட்டுக்கு எங்கேயாவது போயிடும். முன் என்ன இருக்கிறது, பின் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து மலைவு இல்லாமல் கற்பவன் யாரோ அவனுக்கு இந்த நூலை சொல்லுங்கன்னு சொல்றாரு. எந்த நூலை? சிவப்பிரகாசத்தை. சிவப்பிரகாசத்துக்கே இதுதான் தகுதி. சிவப்பிரகாசத்துக்கே இதுதான் தகுதி. அப்புறம் சித்தியாருக்கு போனா 4வது பாட்டுல சொல்றாரு நூலுக்கு அதிகாரி. சித்தியார்ல நான் ஏன் இவ்வளவு பீடிகை போடுறேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பாடம் கொஞ்சம் வாங்கறதுக்கு நீங்க தயாராகணும். உங்களை அப்படியே ரெடி பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? 4வது பாட்டு சொல்றாரு சிவஞான சித்தியார்ல சுபக்கத்துல 4வது பாட்டுல சொல்றார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பண்டை நத்தவத்தால் தோன்றி பரமனை பத்தி செய்யும் தொண்டரை தானே தூய கதியில் தொகுப்பன். அதாவது ஏற்கனவே முன்னை பிறவியில நிரம்ப தவம் செஞ்ச யாருங்க? நிரம்ப தவ செஞ்ச ஆன்மாக்களை பெருமான் என்ன செய்வானா? இந்த பிறவில ரொம்பலாம் முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்? ஏற்கனவே நிறைய தவத்தை செஞ்சிட்டாங்க. அவர்கள் என்ன செய்வானா? தானே அப்படின்னா எளிமையா வருவாங்க, அப்படியே இருப்பாங்க, திருவடிக்கு போயிருவாங்க. யாரு போல? கண்ணப்ப நாயனார் போல. அவர்லாம் என்னதுங்க? முன்னை முன்பு செய் தவத்தின் ஈட்டம்பர் சேக்கிலார் பெருமான். முன்பு செய் தவத்தின் ஈட்டம். அவர்களுக்கு ரொம்ப முயற்சிங்க வேண்டாம். இந்த பிறவியில ரொம்ப முயற்சி எல்லாம் வேண்டாம். தானே தூய கதியில் தொகுப்பன். அப்புறம்